ஏஆர் முருகதாஸ் படத்தோட டைட்டில் டீசர் பார்த்தீங்கன்னா ஃபைனலி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. படத்துக்கு மதராசி அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த வீடியோவில் அந்த டைட்டில் டீசர் பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்த பராசக்தி படத்தோட டைட்டில் டீசர் பிரேக் டவுன் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த டைட்டில் டீசரில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்டர்ஸும் எந்தெந்த மாதிரியான ரோல்ஸ் ப்ளே பண்ணுறாங்க அண்ட் இந்த படம் எந்த டோனில் இருக்க போகுது அப்படிங்கிறத சின்னதாக டீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வித்யுத் ஜமால் அண்ட் ஷபீர் பார்த்தீங்கன்னா ஆன்டாகனிஸ்டாக வரப்போகிறாங்க. அதை தாண்டி பிஜு மேனன் அண்ட் விக்ராந்த் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்குவாட் ஆஃபீஸராக அப்பியர் ஆயிருக்காங்க. அண்ட் மூணாவதாக இருக்க அந்த ஆளை பார்த்தீங்கன்னா பார்க்க நரேன் மாதிரியே தெரியுது, கன்ஃபார்மாக தெரியல, பட் பார்க்க பார்த்தீங்கன்னா நரேன் மாதிரி தான் இருக்குது. அண்ட் ருக்மணி வசந்த் பார்த்தீங்கன்னா எல்லா ஏஆர் முருகதாஸ் படத்துலையும் வர ஹீரோயினுக்கான அந்த கேரக்டர் ஸ்பேஸ் ருக்மணி வசந்துக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதை தாண்டி சிவகார்த்திகேயன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா லைக் ஏதோ ஒரு டிசார்டரால் பாதிக்கப்பட்ட ஒரு கேரக்டர் மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா அவர் எதையோ பார்த்து பயப்படுறாரு. அண்ட் இன்னொரு சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக ஒரு மாதிரி கழுத்து சுழுக்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு டிசார்டரால் பாதிக்கப்பட்ட ஒரு கேரக்டர் மாதிரி தோணுது. எஸ்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரோல்ஸ்லாம் எடுத்து ப்ளே பண்ணுவார். அண்ட் ஏஆர் முருகதாஸும் இது மாதிரி முந்தைய படங்களில் இந்த மாதிரி கேரக்டர்ஸும் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து உங்களுக்கு புதுசு இல்லை. அண்ட் அது ஒருவேளை மல்டி பர்சனாலிட்டி டிசார்டராக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. ஏன் சொல்லணும்னா நீங்கள் வந்து ஏஆர் முருகதாஸ் போட்ட ஒரு ட்வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஹிஸ் அரைவல் வில் மீன் ஒன் திங் கார்னேஜ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாப்புல. அதாவது அவனோட வருகை வந்து ஒரு விஷயத்தை குறிக்கும், அது என்னன்னா கார்னேஜ் அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணியிருப்பாங்க. கார்னேஜ்னு சொல்லி யாரை மென்ஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வயலண்ட்டாக கொடூரமாக கொலை பண்ணுற ஒரு ஈவில் கேரக்டர்ஸை தான் கார்னேஜ்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. அதை வந்து இதை மென்ஷன் பண்ணும்போது ஒருவேளை ஒரு ஆன்டி ஹீரோ கேரக்டராக எஸ்கே ப்ளே பண்ணியிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தோணும். அண்ட் இந்த டீசரும் பார்த்தீங்கன்னா அந்த டோனை தான் செட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி இன்னொரு ட்வீட்டில் பார்த்தீங்கன்னா மேகம் ஹேஸ் நியூ ஃபேஸ் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஹேஸ் நியூ மீனிங் அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டிருக்காப்ல. அந்த மேகம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா குழப்பமான ரொம்ப வயலண்ட்டாக ஒரு அதிர்ச்சியில் எக்ஸ்ட்ரீம் டிசார்டரால் பாதிக்கப்படுற இது எல்லாத்துக்கான அர்த்தம் மாதிரி தான் அந்த மேகம் அப்படிங்கிறது வேர்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்கே வந்து ரொம்ப பதட்டம் வர மாதிரி அதிர்ச்சி ஆகிற மாதிரி ஒரு ஷாட் வச்சிருக்காங்க. அந்த ஷாக் அப்புறம் எஸ்கேக்கு ஒரு புது பர்சனாலிட்டி வந்து கிரியேட் ஆகிருக்கலாம். அப்படி இல்லைனா வேறு ஏதாவது டிசார்டரால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். பட் கன்ஃபார்மாக இந்த படத்தில் எஸ்கேக்கு வந்து ஏதோ ஒரு டிசார்டரால் பாதிக்கப்பட்டிருக்காரு. பொதுவாக ஏஆர் முருகதாஸ் படம்னாலே 2 இல்லை 3 கேரக்டர் ஃபோக்கஸ் பண்ணி தான் படம் போவோம். பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்கேவை தாண்டி பிஜு மேனன், வித்யுத் ஜமால், விக்ராந்த், ஷபீர்னு சொல்லி சூப்பரான 4 ஆக்டர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாரோட கேரக்டர்ஸும் எந்த மாதிரி ஹேண்டில் பண்ண போறாருன்னு தெரியல, பொறுத்து வந்து பார்ப்போம். ஜஸ்ட் எல்லாமே தியரிஸ் தான், வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க போகுது. அண்டு அடுத்தது ட்ரைலர்ஸ் வரும்போது இந்த படம் எந்த டோனில் இருக்குது, சிவகார்த்திகேயன் கேரக்டர் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இதான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.